துர்வாச முனிவர் திருமுருகன் பூண்டியை வந்தடைந்து திருமுகநாதருக்கு பூஜைகளை முடித்தாராம். மறுநாள் தை அமாவாசை புண்ணிய காலமாக இருந்ததனால் அமாவாசை விடியற்காலையிலேயே பூந்தோட்டத்தில் சிவபூஜையை நிவேதனம் முடித்து காகத்திற்கு உணவு வைத்தாராம். அப்பொழுது ஒரு காகம் மற்ற காகங்களை கூவி அழைத்துவிட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவை அடக்கி கொண்டு இருப்பிடம் நோக்கி செல்கையில் எதிரில் வந்த இன்னொரு காகம் சோற்றை பறித்ததாம். அச்சோற்றில் இருந்த சில சோற்று பருக்கைகள் சிவவேடம் பூண்டவரின் பிச்சை பாத்திரத்தில் விழுந்ததா. அதை அறியாத அவரும் அந்த சோற்றை உண்டு மகிழ்ந்தாராம். சோற்றை இழந்த காகம் வேறிடம் சென்று அன்னத்தை தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொண்டு போகும்போது ஒரு வேடன் அம்பால் அக்காகத்தை வீழ்த்தினானாம். காகம் திருக்கொப்பலையூர் எல்லையில் விழுந்து இறந்ததாம். அப்பொழுது அந்த காகம் தேவ உருவம் பெற்று சிவலோகம் சென்றதாம். சிவபெருமானும் உமாதேவியாரையும் கைகுப்பி வணங்கி நின்றதாம். சிவகணங்களோ ஒரு காகத்திற்கு முக்தியா என்று ஆச்சரியம் அடைந்தார்களாம். சிவபெருமான் புன்முறுவலோடு சொன்னாராம், பூத்துக்காகம் தன்னுடைய மூக்கினால் கொத்தி சென்ற சில சொற்று பருக்கைகள் அன்னதானமாக சிவனடியார் உண்டதனால் இந்த காகம் இங்கு வந்து சேர்ந்தது என்று. காகத்திற்கு தீர்க்க துண்டன் என்று பெயரிட்டு சிவகணங்களில் ஒன்றாக இருக்க செய்தாராம் சிவபெருமான்.